ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு லாங்குவேஜ் கற்றுக்கணும்னா அதனுடைய பேட்டர்னும் புரிஞ்சு நம்ம கற்றுக்கிட்டா எளிதாகவும் ஆழமாகவும் கற்றுக்க முடியும்னு நான் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த சீரீஸ் ஆஃப் வீடியோவில் நாம பார்க்க போகிற டாபிக் ஃபார்மேஷன் ஆஃப் சென்டென்சஸ். இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸை கிளீனாக ஃபார்ம் பண்ணணும்னா நம்ம ஒரு 7 கேரக்டர்ஸை புரிஞ்சுக்கணும். அவங்க யாரு? ப்ரோனவுன்ஸ். ஸ்க்ரீனில் பாருங்க. ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. நம்ம தமிழ்லையும் கத்துட்டு இருப்போம். தன்னிலை, முன்னிலை, படற்கை. இங்கிலீஷ்லயும் 3 persons are there. First person, second person, third person. First personல I, we ரெண்டு இருக்குது. I a singular person, we plural person. நான் ஒரு ஆளு, நாங்கள் மேபி ஒருத்தருக்கு மேல. Second person is you, both singular and plural you. Third person singular, he, she, it. they வந்து plural. இந்த 7 கேரக்டர் தான் ஒரு சென்டென்ஸ் தொடங்கும். அதை இங்கிலீஷ்ல சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இதே கேரக்டர்ஸ் வேர்பை தாண்டி ஆப்போசிட்ல போயிடுச்சுன்னா அதை ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஐ மீயா மாறிடும், we அஸ்ஸா மாறும், யூ அதான் இருக்கும், he ஹிம்மா மாறும், she ஹர்ரா மாறும், இட் அதான் இருக்கும், they தெம்மா மாறிடும். இது ரெண்டையும் நம்ம கரெக்டா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த தேர்ட் காலம் பத்தி இப்ப நம்ம கவலைப்பட வேண்டாம், ஏன்னா அதனுடைய ரோல் வேற. டேபிள் கரெக்டா புரிஞ்சது நான் நம்புறேன். நம்ம டைரக்டா இப்போ ஒரு சென்டென்ஸை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னு ஈஸியா கத்துக்க போறோம். பார்க்கலாமா? இந்த சென்டென்ஸ் ஃபார்மேஷன் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக நான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸை ஒரு எக்ஸாம்பிளுக்காக எடுத்திருக்கேன். நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஐ, வி, யூ, ஹி, ஷி, இட், தே. இந்த 7 நபர்கள் ஒரு பக்கம் இருக்கிறாங்க. நம்ம அதுக்கு அடுத்தால வேர்பை ஆட் பண்ண போறோம். நீங்க பாருங்க, ஈட் அப்படிங்கிற வார்த்தையை எடுத்திருக்கேன். சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்து வந்தா இப்படிதான் இருக்கும். ஐ ஈட், வி ஈட், யூ ஈட், ஹி, ஷி, இட் ஈட்ஸ், தே ஈட். இது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஸ்டேட்மெண்ட்ங்கிறது வந்து ஒரு ஈஸியான ஃபார்மேஷன். சப்ஜெக்ட், ஹீரோ ஆஃப் த சென்டென்ஸ். அவர் என்ன ஆக்ஷன் பண்ணினாருங்கிறத நம்ம வேர்பை கன்சிடர் பண்ணி அதை ஆட் பண்ணிட்டோம்னா ஒரு பேசிக் ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ் ரெடி. I eat, we eat, you eat, he, she, it eats, they eat. இது ஏன் எஸ் வந்திருக்கு, மற்றதெல்லாம் எஸ் ஏன் வரல அப்படிங்கிறத நான் டென்ஸை பத்தி பேசிச்சுன்னா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, இது சாதாரண ஸ்டேட்மெண்ட். இப்போ ஒருத்தர் வந்து உங்ககிட்ட டு யூ லைக் ஐஸ்கிரீம், டு யூ ஈட் ஐஸ்கிரீம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? எஸ் ஐ ஈட், எனக்கு பிடிக்கும், எனக்கு நான் சாப்பிடுவேன், எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இதே இது நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ டோன்ட் ஈட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இந்த சென்டென்ஸ்ல நாட் இல்ல நோ அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் டேர்மை நம்ம உள்ள சேர்த்திருக்கோம். அதை எப்படி இந்த ஃபார்மேஷன்ல கொண்டு வர்றது? இதுக்காக நம்மளுக்கு இன்னொரு ஹெல்பிங் வேர்ப் தேவைப்படுது. ஸ்கிரீன்ல பாருங்க, டூ பிளஸ் ஈட் இஸ் ஈக்குவல் டு ஈட்னு எழுதியிருக்கேன். டூனா என்ன? செய்யணும் அர்த்தம். ஈட்டும் ஒரு செயல். இது ரெண்டையும் சேர்ந்து ஈட் அப்படிங்கிறது கொண்டு வந்துடலாம். ஐ ஈட் அப்படிங்கிற சென்டென்ஸும் ஐ டூ ஈட் அப்படிங்கிற சென்டென்ஸும் பாசிட்டிவ் சென்டென்ஸ் தான். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவா மாத்தணும்னா இந்த டூக்கும் ஈட்டுக்கும் நடுவுல அந்த நாட்டு கொண்டு வந்துட்டீங்கன்னா அது நெகட்டிவா மாறிடும். ஸ்கிரீன்ல பாருங்க, ஐ டு நாட் ஈட், அது நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட். நான் சாப்பிட மாட்டேன். we do not eat, you do not eat, he does not eat. அங்க ஈட்ஸ் நம்ம பிரிக்கச்சுல அது டஸ் பிளஸ் ஈட்டா மாறிடும். அதனாலதான் இது does not eat, it does not eat, and finally they do not eat. ஒரு ரூல் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க 2 வார்த்தை இருந்தது, அதனால இந்த நாட்டை நான் இடையில சேர்த்தேன். ஆனா நம்மளுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த முதல் வார்த்தை. சில டென்ஸ்ல 3 வார்த்தை வரும் ஒரே வேர்புக்கு, ஏன் 4 வார்த்தை வரும். எதையும் பத்தி கவலைப்படாதீங்க. அந்த முதல் வார்த்தைக்கு அப்புறம் இந்த நாட்டை சேர்த்துட்டீங்கன்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸா மாறிடும். அதை பத்தி நம்ம மற்ற டென்சஸ்லாம் படிக்கச்சுல நம்ம இன்னொன்னு புரிஞ்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு நெகட்டிவ் சென்டென்ஸை பத்தி ஒரு நல்ல ஐடியா இருக்கும். அடுத்த நம்ம பார்க்க வேண்டிய சென்டென்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா கொஸ்டின்ஸ். கொஸ்டின்ஸ்லயே 2 வகையான கொஸ்டின்ஸ் இருக்கு. ஒன்னு எஸ்ஆர்னோ கொஸ்டின்ஸ், இன்னொன்னு டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ். ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு நீங்க ஆமா இல்ல இல்ல அப்படின்னு ஆன்சர் பண்ணணும். டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ்ல இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன டீட்டெயில அந்த கொஸ்டினை கேட்கறாங்களோ அந்த டீட்டெயில் நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். இதுதான் நீங்க கொஸ்டினை பத்தி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். முதல்ல ஒரு எஸ்ஆர்னோ கொஸ்டின் எப்படி உருவாக்கணும்னு பார்ப்போம். எஸ்ஆர்னோ கொஸ்டினை ஈஸியா உருவாக்கிட்டீங்கன்னா டபிள்யூஹெச் கொஸ்டினை ஈஸியா உருவாக்கிடலாம். நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸ்ல என்ன பண்ணோம்? இந்த வேர்பை 2ஆ பிரிச்சு அது கூடையில அந்த நாட்டை சேர்த்த உடனே அது நெகட்டிவா மாறிடுச்சு.
அதே மாதிரி ஒரு சின்ன டெக்னிக் தான் இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல இருக்கு. ஸ்கிரீன்ல ஐ டு நாட் ஈட்ங்கிற நெகட்டிவ் சென்டென்ஸ் எழுதியிருக்கோம். இப்போ எஸ் ஆர் நோ கொஸ்டினை கிரியேட் பண்ணா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த ஹெல்பிங் verb டூவை தூக்கி ஐக்கு முன்னால போட்டுருங்க. அப்ப எப்படி வரும் சென்டென்ஸ்? டு ஐ ஈட். இந்த டு ஐ ஈட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வேணா அது நம்மளையே கேட்கிற மாதிரி இருக்கும். இப்ப இதே இதை இன்னொருத்தர் நம்மளை கேட்கிறாரு தான் நம்ம எப்படி கேட்கறது? 3வது லைனை பாருங்க. டு யூ ஈட் அப்படின்னு நம்ம கேட்போம். என்ன பண்ணிருக்கோம்? யூ டு நாட் ஈட் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை இந்த டூவை தூக்கி யூக்கு முன்னால போட்டதுனால அது டு யூ ஈட் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினா மாறிடுச்சு. இப்படிதான் ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் உருவாக்கும். நீங்க இதை வச்சுட்டு நீங்க என்னன்னாலும் கேட்டுக்கலாம். டு ஐ ஈட், டு வி ஈட், டு யூ ஈட், டஸ் ஷீ ஈட், டஸ் ஷீ ஈட், டஸ் இட் ஈட், டு தே ஈட். இப்படி நாம அந்த 7 கேரக்டர்ஸ்க்கும் நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிரியேட் பண்ண முடியும். எஸ் ஆர் நோ கொஸ்டின் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா WH கொஸ்டின் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க ஆன்சர் பண்ண வேண்டியது எஸ் இல்ல நோ தான். WH கொஸ்டின் கேட்டாதான் இந்த டீடைல் கொடுக்க போறீங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டின் எப்படி கிரியேட் பண்ணணும்னு நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா WH கொஸ்டின் கிரியேட் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி. கேன் வி see? ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா நான் 2 சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். டு ஐ ஈட், டு யூ ஈட், ரெண்டுமே எஸ் ஆர் நோ கொஸ்டின்ஸ். இப்போ இந்த கொஸ்டினை WH கொஸ்டினா எப்படி மாத்துறது? ரொம்ப சிம்பிள். ஒரு WH வேர்டை நீங்க இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினுக்கு முன்னால போட்டுட்டீங்கன்னா அது WH கொஸ்டினா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வாட் அப்படிங்கிற ஒரு WH வேர்டை எடுத்துக்கிறேன். வாட்னா என்னன்னு அர்த்தம். அப்போ வாட் டு யூ ஈட் அப்படின்னு ஒருத்தட்ட நம்ம கேள்வி கேட்டோம்னா நீங்க என்ன சாப்பிட்றீங்க அப்படிங்கிறது பொருள் இல்லையா? இப்போ இந்த வாட்டுக்கு பதிலா when do you eat அப்படின்னு கேட்கலாம். நீங்க எப்போ சாப்பிட போறீங்க? why do you eat? ஏன் சாப்பிட போறீங்க? how do you eat? எப்படி சாப்பிட போறோம்? என்னென்ன டீடைல் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த WH வேர்ட்ஸை நம்ம எஸ் ஆர் நோ கொஸ்டின்ல ஆட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு WH கொஸ்டின் வந்துருச்சு. இப்படிதான் நாம இன்னொருத்தட்ட கேள்வி கேட்டு பழகணும். இல்ல இன்னொருத்தர் நம்மகிட்ட கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பதில் சொல்லிக்கலாம். ஸ்கிரீன்ல பாருங்க. வாட் டு ஈட், வாட் டு வி ஈட், what do I eat, what do we eat, what do you eat, what does she eat, what does she eat, what does it eat, what do they eat. அவ்வளவுதாங்க. நம்ம 4 சென்டென்ஸ் ஈஸியா பழகிட்டோம். ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், எஸ் ஆர் நோ கொஸ்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், WH கொஸ்டின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். நம்மள நிறைய பேர் கம்யூனிகேஷன்ல வீக்கா இருக்கிறதுக்கு காரணமே இதுதாங்க. நம்மளால கேள்வியை புரிஞ்சுக்கொள்ளவும் முடியாது, இல்ல ஒரு கேள்வியை கேட்கறதுக்கும் நம்மளுக்கு தயக்கம் இருக்கும். ரொம்ப வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். கிட்டத்தட்ட 10 to 12 வருஷம் நம்ம ஸ்கூல்ல படிக்கிறோம். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு வகுப்புல 60 மாணவர்கள் தான்னா எத்தனை மாணவர்கள் ஒரு கிளாஸ்ல எந்திரிச்சு நின்று அவங்களோட சந்தேகங்களை ஆசிரியர்களை கேட்க முடியுது? கேள்வி கேட்கறதே சில சமயங்கள்ல தப்பா கருதப்படலாம். நம்ம கேள்வி கேட்டு பழகல. அதே மாதிரி ஏதாவது பதில் சொன்னா கொஞ்சம் விளக்கமா சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுவாங்க. ஒரு கண்ட்ரோல்டு சிஸ்டம்ல நம்ம வாழ்ந்திருக்கோம். அதை நினைச்சு நம்ம வருத்தப்படல. இனிமே நீங்க நல்லா கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இங்கிலீஷ்ல பேசணும்னு நினைச்சீங்கன்னா, எந்த மொழியில பேசணும்னு நினைச்சாலும் சரி, கேள்வி கேட்க பழகுங்க, கேள்விகளை புரிஞ்சுக்கொள்ளுங்க. கேள்வி கேட்டாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்க சிந்திக்க தொடங்குவீங்க. நமது மாணவர்கள் நீட் JEE மாதிரியான எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணாம போறதுக்கு காரணமே அவங்க கேள்வியை சரியா புரிஞ்சுக்கலாம இருக்கிறது தான். நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு போவாங்க, ஆனா அங்க போனா கேள்வி புரிஞ்சுக்க முடியாது. சின்ன வயசுல இருந்தே குழந்தைங்க கேள்வி கேட்டு பழகணும். ஸ்கிரீன்ல இருக்கிற வேர்ட்ஸை பாருங்க. இவ்வளவுதான். இந்த கொஸ்டின் வேர்டை வச்சு நீங்க எல்லா கொஸ்டினும் கேட்டுக்கலாம். தமிழ் மீடியத்துல படிக்கிற பசங்க, இல்ல எங்கேயாவது இங்கிலீஷ் எனக்கு சரியா வரலன்னு நினைக்கிற பசங்க, உங்க புக்ல இருக்கிற எல்லா கொஸ்டின்ஸையும் எடுத்து பாருங்க. இந்த வார்த்தையை தாண்டி வராது. இன்னைக்கு நம்ம பார்த்தோமே இந்த ஃபார்முலா, ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி உருவாக்கி அதில் எப்படி ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸ் உருவாக்கணும், அதுல இருந்து எப்படி ஒரு எஸ் ஆர் நோ கொஸ்டின் உருவாக்கணும், எப்படி ஃபைனலா ஒரு WH கொஸ்டின் உருவாக்கணும், இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே உங்க புக்ல பார்க்கலாம். இப்படிதான் ஒரு கொஸ்டின் கேட்கப்படுது. இந்த கொஸ்டின்ல இருந்தே நம்ம பாதி சென்டென்ஸ் ஆன்சர் எழுதிடலாம். ஒரு சின்ன உதாரணத்தோட இதை உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு கொஸ்டின், when did India get freedom நான் கேட்கிறேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன? 1947. உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆனா இது ஒரு ஃபுல் சென்டென்ஸா எழுதணும்னா நம்ம இதே கொஸ்டினை ஸ்டேட்மெண்ட்டை கன்வெர்ட் பண்ணுவோம். என்ன செய்ய போறோம்? இந்த வென்கிற டீடைல் வேர்டை கட் பண்ணிடுவோம். மீதி என்ன இருக்கு? did India get freedomனு இருக்கு. ஓகே, இப்போ இந்த did India get freedomங்கிறது வந்து எஸ் ஆர் நோ கொஸ்டின். கரெக்ட் தானே? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இந்த எஸ் ஆர் நோ கொஸ்டினை உருவாக்குறதுக்காக did அப்படிங்கிற ஒரு ஹெல்பிங் வேர்பை தூக்கி இந்த இந்தியாவுக்கு முன்னால போட்டோம். இப்போ அதை திருப்பி நீங்க இந்தியாவுக்கு அப்புறம் கொண்டு வாங்க அப்படின்னா
இந்தியா did get freedom in 1947. கரெக்டா? இப்போ did get அப்படிங்கிற வார்த்தை ரெண்டும் பாசிட்டிவ் தான், பட் இருந்தாலும் இந்த கெட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் இருக்கு. அது என்னது? got. So India got freedom in 1947. இப்போ தெரியுதா எப்படி ஒரு கொஸ்டினுக்கு ஸ்டேட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம், எப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ல இருந்து ஒரு கொஸ்டினை உருவாக்குறோம். இப்படிதாங்க சென்டென்ஸ் ஃபார்மேஷனே நடக்குது. இந்த மெத்தடை பேட்டர்ன் படி ஈஸியா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால ஈஸியா இங்கிலீஷை புரிஞ்சுக்கவும் முடியும், பேசவும் முடியும். இந்த வீடியோவை திருப்பி பாருங்க, உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும். அடுத்த வீடியோல நாம இதே பேட்டர்னை வச்சு எல்லா டென்ஸையும் நம்ம பார்க்க போறோம். முதல்ல ஒரு பார்ட் இங்கிலீஷ்ல அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய டென்ஸை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அடுத்தால கொஞ்சம் அட்வான்ஸ்டா இருக்கக்கூடியது, கொஞ்சம் ரேரா யூஸ் பண்ணக்கூடிய டென்சஸை நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, தேவையான மாணவர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். குட் பை.